நண்பர் ஒருவர் 2 வருடங்களாக பல உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த 2 வருட காலத்துல அதிகமான நாட்கள் மருத்துவமனையில தான் அவர் இருக்கிறார். அவர் உடம்புல இல்லாத நோய்களே கிடையாது. நெஞ்சு வலி, கை கால் வலி, தலைவலி, குடல் பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், இப்படி பல வியாதிகள். பெரிய பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் சென்றும் அவர் உடல்நிலையில எந்த முன்னேற்றமும் இல்லை. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் எல்லாம் முழு பரிசோதனை செய்து முடித்ததுக்கு அப்புறம் அவர் உடம்புல எந்த நோயும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டுருவாங்க. அவருக்கு வருகிற கை கால் வலி, தலைவலி, வயிற்று வலி எல்லாமே நிஜமானதுதான், அது கற்பனை கிடையாது. அவர் மருத்துவமனைக்கு சென்று உடல் முழு பரிசோதனை செய்ததுக்கு அப்புறம் கூட எந்த மருத்துவராலையும் அவர் உடல்ல ஒரு நோயை கூட கண்டுபிடிக்க முடியல. இப்படியே தொடர்ந்து நீடிக்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாருங்க ஆளு. இவர் போய் மருத்துவரை சந்திக்கிறாரு, இவருக்கு என்ன நோய் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது அவருடைய மனநிலையை நீங்க நினைச்சுப்பாரு. ஏதோ உலகத்துல இல்லாத ஒரு பெரிய வியாதி தனக்கு வந்துடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு, ஏன்னா பெரிய மருத்துவராலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது என் லைஃப் இதோட முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் இருந்தார். நான் கூட நினைச்சேன் இந்த தீபம் ரொம்ப நாள் எரியாது, அவ்வளோதான் அணைஞ்சிரும். ஏன்னா அவர் உடல்நிலையும் அப்படிதான் இருந்துச்சு, அவருடைய எண்ணங்களும் அப்படிதான் இருந்துச்சு. அவரை பார்க்கும்போதே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் வந்துடும், அவ்வளோதான் இது முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி அதே நபரை சந்திக்க நேர்ந்தது. ஆளை பார்த்தா அப்படியே மாறி இருக்கிறாரு. முன்னாடி நான் பார்த்தா அவருக்கும் இவருக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ். பத்தாததுக்கு இப்போ 6 பேக் எல்லாம் வச்சிருக்கிறாரு, பயங்கர ஆக்டிவா இருக்கிறாரு, பிசினஸ் எல்லாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஹெல்த் வைஸு எங்கேயோ போயிட்டாரு. ஆள் பார்க்கறதுக்கே பலன்னு இருக்கிறாரு. அவரை பார்த்ததும் போய் பேச ஆரம்பிச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் உங்களுக்கு இருந்துச்சு. பட் எப்படி சரியாச்சு, உங்கள் நோயை எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க, எந்த மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, உங்களுக்கு இருந்த நோய் தான் என்ன, இப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை நான் எழுப்பிட்டே போகிறேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார், நான் எந்த மருத்துவமனைக்கும் போகலை, எந்த டாக்டர்ஸையும் நான் பார்க்கல, ஒரே ஒரு புத்தகத்தை படித்தேன், சில எண்ணங்களை மாற்றினேன், நான் சரியாயிட்டேன் அப்படின்னு. எனக்கு புரியவே இல்லை. சரி, ஓகே, புத்தகங்களை படித்தீங்க, சில புரிதல்கள் உங்கள் வாழ்க்கையில் உருவாச்சு, அதை நான் ஏற்றுக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. சரி, உங்கள் உடலில் இருந்த நோய்கள் எப்படி சரியாச்சு, உங்களுக்கு இருந்த நெஞ்சு வலி, உங்களுக்கு இருந்த அந்த படபடப்பு, உங்களுக்கு இருந்த அந்த பயம், பதட்டம், இதெல்லாம் எப்படி சரியாச்சு, இதை எந்த மருத்துவமனையில் சரி பண்ணீங்க, அதை சொல்லுங்க அப்படிங்கிறேன். இல்லை, அந்த புத்தகத்தை படித்தேன், சில தெளிவான எண்ணங்கள் எனக்குள்ளே வந்துடுச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னாரு. என்னடா இது, இவருக்கு இருந்த நோயை பார்த்தா அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்படின்னா ஒரு புத்தகத்தை படித்து இவருடைய நோய்கள் சரியாச்சா, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்குமே வந்துச்சு. ஒரு புத்தகம் படித்து ஒரு நோய் குணமாச்சா அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஒரு பக்கம் வேடிக்கையாகவும் அது இருந்துச்சு. அவர் சொன்னதை கேட்கும்போது வேடிக்கையாகவும் வியப்பாகவும் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும். ஏன்னா அவருடைய முந்தைய வாழ்க்கையை நான் கண்ணால் பார்த்தவன். ஸோ இப்போ இருக்கிற வாழ்க்கையை நான் பார்க்குறேன். அவர் எந்த மருத்துவரை அணுகையில் சில எண்ணங்களை தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றியதன் மூலமாக, ஒரு புத்தகத்தை படித்ததன் மூலமாக இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை லைஃப்பில் உருவாக்க முடியும் அப்படின்னா அதை எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த புத்தகத்தை பற்றி நான் கேட்கும்போது அவர் சில விஷயங்களையும் அவர் மாற்றிக்கொண்ட சில வழிமுறைகளையும் அவங்க என்னை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எண்ணங்களுக்கும் நமது உடலுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதா, ஒரு எண்ணங்களால் நம்முடைய உடலில் நோயை உருவாக்க முடியுமா, நேர்மறை எண்ணங்களால் உடலில் இருக்கிற நோய்கள் மறையுமா அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு வரும். ஒரு எண்ணங்களை மாற்றியமைப்பதன் மூலமாக உடல்ல இருக்கிற நோய்களை குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது சாத்தியமா? அமெரிக்காவில் ஒரு வருடத்துக்கு 750 கோடி தலைவலிகள், தனி ஒரு மனிதனுக்கு 50க்கும் மேற்பட்ட தலைவலிகள் ஒரு வருடத்துக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. 70% என்ன சொல்றாங்க அப்படின்னா மன ரீதியான பிரச்சனை, தன்னுடைய எண்ணங்களால் வருகிற பிரச்சனைகளால தான் அவங்களுக்கு இந்த தலைவலியை வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆரோக்கியமற்ற மனநிலைகள், அதாவது வெறுப்பு, கோபம், பகை, இந்த மாதிரிப்பட்ட பழி உணர்ச்சி, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது உடல்ல மிகப்பெரிய தாக்கங்களை உருவாக்கும், பல நோய்களை உருவாக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு கோபம் வருது, உடனடியாக உங்கள் உடல்நிலை மாறுவதை நீங்க பார்ப்பீங்க. வயிற்று பகுதியில் ஒரு பிரட்டல் உண்டாகும், ஒரு படபடப்பாக இருக்கும், ஒரு அன்னீசியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லை. இந்த கோப உணர்ச்சிகள் நம்முடைய உடல்ல சில வேதி வினைகளை உருவாக்கி விடுகிறது. டாக்டர் கூப்பர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிரச்சனை, அதாவது கோபமூட்டுற ஒரு செயல் உங்களை நோக்கி வரும்போது உங்கள் உடல்நிலையை நீங்கள் தளர்த்தி கொள்ளுங்க. அப்படி நீங்கள் தளர்த்தி கொள்ளும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொந்தளிப்பு அடங்கி அமைதியாயிருவீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்கள் நம்ம உடல் ஆற்றலை கட்டுப்படுத்தி நம்மளை செயல்பட முடியாம வைத்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. டெம்பிள் பல்கலைக்கழகத்தின் மருத்துவர் டாக்டர் எட்வர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, தனக்கு நெருக்கமானவர்கள் மீது வெறுப்புணர்வு கொண்டவர்களுக்கு அதிகமான முட்டு வலியும் தசை வலியும் வருது அப்படின்னு அவர் தன்னுடைய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காரு. தெளிவாக சொன்னால் கிருமிகளை போல உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உண்மையானவை அப்படின்னு சொல்றாங்க. பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் டாக்டர் LJ சாமுவேல் என்ன சொல்றாருன்னா, உணர்ச்சி ரீதியான தொந்தரவுகளுக்கும்
சளி தொந்தரவுக்குமே நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு. கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் டாக்டர் எட்வர்ட் பவுலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் உங்களுக்கு சளி தொந்தரவு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஒரு பயணம் தொடங்கும் போதோ அல்லது முடிக்கும் போதோ உங்களுக்கு சளி தொந்தரவு வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு படி மேல போய் என்ன சொல்றாருன்னா, ஒரு மருமகள் வந்து ஒரு மாமியார் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு சளி தொந்தரவு அவங்களுக்கு வருது, அந்த மாமியார் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த சளி தொந்தரவு நீங்கிருது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் எதுக்கு அவர் சொல்றாருன்னா, இதெல்லாம் உடல் ரீதியான நோய் கிடையாது, உணர்ச்சி ரீதியான நோய்கள். இந்த உணர்ச்சி ரீதியான தாக்கங்கள் தொடர்ந்து ஒருவருடைய வாழ்க்கையில இருக்கும்போது அது பெரிய வியாதிகளை உண்டு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. ஸோ நம்முடைய நண்பர் என்னென்ன விஷயங்களை தன்னுடைய மனநிலையில் மாற்றிக்கொண்டதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். தன்னுடைய எண்ணங்களை அவர் சரி செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி தன்னுடைய எண்ணங்களை சரி செய்ய ஆரம்பிச்சார் அப்படின்னா, தன்னுடைய உடலுக்கும் தன்னுடைய எண்ணங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, தன்னுடைய உடலை எண்ணங்கள் எப்படி கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளாக அவர் போக ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தொடர்ச்சியாக பயப்படும் விஷயங்கள், அவருக்குள்ள இருக்கிற கோப உணர்வுகள், பழிவாங்கும் உணர்வுகள், அவருக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து அவர் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கடைசி அவர் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா, தன்னுடைய உடம்புல இருக்கிற எல்லா நோய்களுமே வெளியே இருந்து வந்தது கிடையாது, என்னுடைய எண்ணங்கள் மூலமாக நானே உருவாக்கி கொண்டது அப்படிங்கிறத வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு கை கால் வலி வருதுன்னா அது ரொம்ப சீரியஸ் அவர் எடுத்து, ஸோ இதனால தான் இந்த நோயின் அறிகுறி தான் இந்த கை கால் வலி, எனக்கு ஏதோ பெரிய நோய் இருக்கு அப்படிங்கிறத வந்து அவரே நம்பினதன் மூலமாக அந்த நோயை அவர் உருவாக்குறாரு. இப்போ அவருக்கு சாதாரண ஒரு நெஞ்சு வலி வருதுன்னா அது அதிகமாக அவர் சிந்திக்க ஆரம்பிச்சிருவார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தனக்கு இதயத்தில் ஏதோ மிகப்பெரிய ஒரு கோளாறு இருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் அவரே ஏற்றுக்கொள்றாரு. அதுக்கப்புறம் அது சம்பந்தமான டாக்டர்ஸை போய் பார்க்குறாரு, அது சம்பந்தமான மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிறாரு. இது தொடர்ச்சியாக நடக்கும்போது ஒரு இருதய நோயாளிக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து உடலில் ஏற்படுமோ அதெல்லாம் இவருக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இப்படி ஒரு நோயாக இருந்தால் பரவாயில்ல, இவர் பல நோய்களை இதே போல் உருவாக்கியிருக்காரு. அதாவது ஒரு கை கால் வலி வந்துச்சு அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் யோசிக்கிறது. ஸோ எனக்கு கை கால் வலி வந்ததுக்கு ரீசனே வந்து இதுதான், எனக்கு ஏதோ பெரிய நோய் இருக்கு, அதனுடைய அறிகுறி தான் இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமான மருத்துவர்களை போய் பார்க்கறது, அது சம்பந்தமான மெடிசன்ஸை இவரே வாங்கி சாப்பிட்றது. ஸோ தொடர்ச்சியாக இவர் இதெல்லாம் பண்ணும்போது அந்தந்த நோய்களுக்கான அறிகுறி எல்லாம் இவருடைய உடல்ல ஏற்படுகிறது. ஸோ ஒன்ஸ் இவருக்கு தெரியுது, ஓகே நம்ம இந்த ஓவர் திங்கிங், நம்மளுடைய எண்ணங்களால தான் நம்ம இந்த நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறார். ஸோ இதை இந்த புத்தகத்தின் வழியாக இவர் கண்டுபிடிக்கிறார். ஒரு மனதிற்கும் ஒரு உடலுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, ஒரு எண்ணங்களை சரி செய்வதன் மூலம் உடல் எப்படியெல்லாம் சரி செய்வது, ஒரு எண்ணங்கள் தவறாக போகும்போது அது உடல்ல பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் இவருக்கு வரும்போது, ஓஹோ நம்ம எண்ணங்கள்னால தான் நம்முடைய சரீரத்தில் இவ்வளவு நோய்களை உருவாக்கி வைத்திருக்கிறோமா, அதனால தான் டாக்டர்ஸால நம்முடைய நோய்களை கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிற தெளிவே இவருக்கு வருது. ஸோ இந்த தெளிவு வந்ததுக்கு அப்புறம் இவருடைய எண்ணங்களை அவர் சீர்படுத்த ஆரம்பிக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு நெஞ்சு வலி வருதுன்னு வைங்களா, அவர் தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறாரு, இது இருதய கோளாறுலாம் கிடையாது, இது நார்மலான ஒரு பெயின் தான், உன்னுடைய எண்ணங்களால் நீ உருவாக்கி வைத்த இந்த நோயினுடைய அறிகுறிகள் தான் வெளிப்படுது, ஸோ இந்த எண்ணங்களை நீ மாற்றினா இது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு புரிதல்னால அவர் வாழ ஆரம்பிக்கிறார். இது தொடர்ச்சியாக அவர் பயிற்சி செய்ய அந்த அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது, அவருடைய கை கால் வலிகள் மறையுது, நெஞ்சு வலி மறையுது, ஆரோக்கியமானவராக மாறி ஒரு சக்ஸஸான லைஃப் அவர் வந்து வாழ்றாரு. சில நோய்கள் உடல்லே ஏற்படலாம், அதை நம்ம மருத்துவர்கிட்ட போய் அதற்கான மெடிசன்ஸை சாப்பிடும்போது அது சரியாகுது. ஸோ எண்ணங்களின் வழியாக நம்ம உடல்ல எந்த நோய்களை நம்ம உருவாக்கி விடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக இருக்கணும். ஒரு நோயின் அறிகுறிகள் நமக்கு அப்படி இருக்கு அப்படின்னா அதை பற்றி அதிகமாக சிந்தித்து மருத்துவரை போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த நோய் எனக்கு நிச்சயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்து விடக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்றாரு. ஸோ இந்த நண்பரை போல உடல்ல எந்த நோய்களும் இல்லாம மனதின் வழியாக நோய்களை உருவாக்கி வாழ்கிறவர்கள் அதிகம். தனக்கு இருக்கிற தலைவலியாகட்டும், ஒரு வயிற்று கோளாறாக இருக்கட்டும், ஒரு நெஞ்சு வலியாக இருக்கட்டும், ஒரு படபடப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே தவறான சில ஆரோக்கியமற்ற எண்ணங்களால் தான் உருவானது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை சரி செய்தாலே நம்முடைய உடல்ல இருக்கிற பல நோய்கள், அதாவது மன ரீதியாக தூண்டப்பட்ட நோய்கள் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து இது சொல்லுது. ஸோ எண்ணங்களை எப்பவுமே தெளிவாக வைத்துக்கொள்ளும். எண்ணத்தின் வழியாக நம்முடைய உடல்ல எந்த நோய்களையும் நம்ம உருவாக்கி விடக்கூடாது. அதே போல ஆரோக்கியமான எண்ணங்களை நம்ம அதிகமாக வளர்க்கும் போது நம்முடைய உடல்ல இருக்கிற சில நோய்கள் மாறி நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு வர முடியும் அப்படிங்கிறத வந்து உண்மையான விஷயங்க. இந்த புத்தகத்தை பற்றின முழு விளக்க உரை நான் நிச்சயமாக அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்காக பகிர்ந்து கொள்வேன். இன்னும் படித்த புத்தகங்களையும் சுவாரஸ்யமான விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிங்க. நன்றி, வணக்கம்.